நாம பார்க்க போகிறது சந்திராயன் 5. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் நிலவுக்கு மனிதனையே அனுப்பி சாதனை படைத்த வரிசையில் இருக்கும்போது, எந்த நாடும் உலகத்தில் செய்யாத ஒரு பெரிய சாதனையை செய்தது நம்முடைய இந்தியா. நிலவினுடைய தென்பகுதியை ஆராய்ச்சி செய்த முதல் நாடு இந்தியா. நிலவை போய் சென்றடைந்த ஒரு மாபெரும் வெற்றியை சந்திராயன் நமக்கு பதிவு செய்து கொடுத்தது. எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பாருங்க. ஏன்னா பூமியில் 14 நாள் அப்படிங்கிறது நிலாவில் ஒரு நாள்னு கணக்கு. அப்போது அந்த சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாளில், சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய விக்ரம் அங்கே போய் லேண்ட் ஆகணும், அந்த லேண்டர். அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரக்ஞான்னு சொல்லக்கூடிய அந்த ரோவர் வெளியில் வரணும் இல்லையா. அப்போது ஏன்னா அங்கே சூரிய வெளிச்சத்தில் தான் அது இயங்கும். அப்போ சூரிய ஒளி இருக்கும்போது அது நடக்கணும். ரெண்டாவது அங்கே கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தென்பகுதிங்கிறது. அதாவது -260 டிகிரி குளிர் இருக்குமா. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம சியாச்சல் கிளேசியர் இந்த மாதிரி இடத்துல, ரஷ்யாவில் சைபீரியாலெலாம் பார்த்தீங்கன்னா -65 டிகிரி குளிர் தான் நமக்கு பார்த்துருக்கோம். அது -250 260 டிகிரி குளிர்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி எல்லாமே செயல் இழந்துடும் அந்த இடத்துலலாம். அப்படி கடுமையான பனி இருக்கக்கூடிய நிலவினுடைய தென் பகுதியில் இறங்கி நம்ம சந்திரயான் ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது என்றால் அது பெரிய விஷயம். அதில் என்ன பெரிய சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்காக நம்ம செலவழித்த தொகை பார்த்திங்கன்னா மிக குறுகிய, மிக குறைவான சொற்ப பணத்தில் மற்ற நாடுகள் தயாரிக்கிறதை விட மிக மிக மலிவான விலையில் நாம் அந்த செயற்கைக்கோளை தயாரித்து அனுப்புனது தான் அதில் இருக்கிற இன்னும் ஹைலைட்டான ஒரு சாதனை. அதனால் இந்த மாதிரி மலிவு விலையிலேயே நாங்கள் இந்த மாதிரி உபகரணங்களை தயாரிக்கிறோம் அப்படின்னு நம்முடைய நாசாவே இதை முன்னெடுத்திருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட சாதனை நினச்சி பாருங்கள். அதில் சந்திரயான் 2 தான் நம்மால் தகவல் தொடர்பு அறைக்கும் அந்த நிலவுக்கு இடையில் அந்த தொடர்பு கட் ஆயிடுச்சு. அங்கே என்ன நடந்ததுன்னே நம்மளால் யூகிக்கவே முடியல. எந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சோமோ அந்த இடத்துலேருந்து அடுத்த ஆய்வை நம்ம துவங்கணும். அதான் சந்திரயான் 3 இல்லையா. அது பார்த்தீங்கன்னா மேலே விக்ரம் லேண்டர் வரைக்கும் அங்கே போயிடுச்சு. தரை இறங்குவதற்கே ஒரு 4-5 மணி நேரம் எடுத்துது எந்த இடத்துல இறங்குறது அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதன் பிறகு அது இறங்கி அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரக்ஞான்னு ஒரு ரோவர், அந்த கதவு மாதிரி ஒன்று இருக்கும், அது திறந்து வெளியில் விழுந்தது. அந்த கதவு தான் ஒரு சாய்மான பாதை மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு நொடிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் நகர்ற மாதிரி மெதுவாக அது நகர்ந்து வந்துச்சு. அதில் மொத்தம் 6 சக்கரங்கள் இருந்தது. நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்தோம். அந்த 6ல் இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. அது மட்டும் இல்லை, அதில் இஸ்ரோவினுடைய லோகோவையும் அதில் வச்சுருந்தாங்க. அது நடந்து அது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோவர் மூவ் ஆகி வரும்போது அப்படியே நிலாவில் இறங்கின ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். அந்த மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அது இறங்கி படங்களை எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிது. சந்திரயான் 1னுடைய மிகப்பெரிய சாதனை என்னென்னா, நிலவில் நீர் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியது சந்திரயான். ரெண்டாவது மிகப்பெரிய சாதனை என்னென்னா, அந்த ஹைட்ரஜன், ஹீலியம், அந்த வாயுக்கள் இருக்கு இல்லையா, நீரில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன், அதை பிரிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிபொருள் நமக்கு அங்கே கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு நம்ம எதையும் செய்யலாங்கிறத உறுதியை, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சந்திரயான் 1. அவ்வளவு ஏங்க, இன்றைக்கி நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம். செவ்வாயிலிருந்தே நம்முடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம், அல்லது நிலவுக்கு கூடி போய் நிலவிலிருந்து செவ்வாய்க்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு தந்திருக்கிறது சந்திரயான் 3. இன்றைக்கி இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் பெரிய காட்டு விளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்த ஒரு தமிழர். அவர் சொல்கிறார், சந்திரயான் 5க்கு இன்றைக்கி தயாராகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா 37,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இது 30,000 கிலோ எடை உள்ள பொருட்களை சுமந்து கொண்டு போகும். இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை இந்த சந்திரயான் 5 சாத்தியப்படுத்த போது அது பல துறைகளில் அபரிவிதமான அசுர வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய காரணமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.